எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே யூதர்கள் சிறைப்பட்டு பாபிலோன் கொண்டு போகப்பட்டார்கள். அப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவர்களுக்கு எடுத்து உரைக்கிறார். அப்போ கர்த்தர் அவருக்கு என்னென்ன காண்பித்திருக்கிறாரோ அத்தனையும் சிறையில் இருந்த மக்களுக்கு அவர் எடுத்து உரைக்கிறார். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு காரியத்தை சொல்லி காண்பித்து இதையெல்லாம் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் எதையும் கூட்டியும் கழிக்காதபடி எல்லாவற்றையும் எடுத்து உரைக்கிறது ஒரு தீர்க்கதரிசியினுடைய உண்மையான தன்மை. எதையும் அவன் கூட்ட மாட்டான், கழிக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு தேவனுடைய சஞ்சரிக்கிற தேவதாசன் எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்லுகிறத மட்டும் தான் எடுத்து உரைக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறதை எடுத்து உரைக்கும் பொழுது கேட்கிறவர்களுக்கு ஒரு எச்சரிப்பாய் இருக்கும், சமாதானமாய் இருக்கும், தங்களை சீர்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே இந்த தீர்க்க தரிசனங்களை அலட்சியம் பண்ணக்கூடாது. தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். நாம் கடைசி காலத்திலே வாழ்கிறோம். எசேக்கியேலை போன்ற தேவ மனிதர்கள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெற்ற வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்து உரைத்தார்கள். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் தான் நமக்கு தேவை. தங்களுக்கு மனதில் வந்ததெல்லாம் சொல்வது தீர்க்க தரிசனம் அல்ல, கர்த்தர் சொன்னதுதான் சொல்வது தீர்க்க தரிசனம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.